பாப்பம்பட்டி கிராமத்து மக்களே, நடைபெறப் போகும் இந்த வித்தியாசமான வீர போட்டிக்கு களமிறங்க போகிறார் கருப்பு கட்டெரும்பு, கருப்பு காகம், மதுரை தந்த மைக் டைசன், வைகை புயல். என்ன காலை அடக்குவாருன்னு பார்த்தா குப்பரை உடனே கும்பிட்டு போறாரு. பொறுத்திருந்து பாருங்க என்ன செய்ய போறாருன்னு. என்ன கையில பெரம்புல எடுக்கிறாரு? அவர் ஸ்கூல் வாத்தியாரா? ஐயோ, கீழே இருக்குது கிள்ளிங்க, கையில இருக்கு தாண்டிங்க. 25 வருஷமா கிள்ளினா எங்க அண்ணன் தாங்க. தாண்டு எடுத்து ஒரு சுழட்டி கிள்ளி அடிக்கிற அழக பாக்குறதுக்கு வண்டி கட்டிக்கிட்டு வருவாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இதை பாக்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் வேற. கிள்ளி ஓமண்டையத்தா கிள்ளி பாத்துச்சா? கொடுத்து வச்ச பயபலடா. இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து பேசுப்பா. நீ ஆம்பளைங்கிறது உண்மையா இருந்தா மூக்க தூக்கி வச்சு கொடூரமா அவனை பார்த்து பேசு. நீ ஆம்பளைங்கிறது உண்மையா இருந்தா, நீ வேட்டி கட்டி இருக்கிறது உண்மையா இருந்தா, உன் முகத்துல மீச முளைச்சது உண்மையா இருந்தா, இவன் என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அவன் உன் நெத்தியில இருந்து ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை தான் எடுத்தான். நீயும் பதிலுக்கு ஒரு சொட்டு ரத்தத்தை தான் எடுக்கணும். நிறுத்து. அவன்கிட்ட இருக்க ஆப்ப புடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? தம்பி, ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. அதுக்காண்டி இந்த மாதிரி விஷ கிருமிகள் பேச்ச கேட்டு வீணா போயிடாத. அப்புறம் இன்னொரு விஷயம், விளையாட்டா நினைச்சுக்க. கோவப்பட்டு குலக்கசாயி கோர்ட்டு ஜெயில போயிட வேண்டாம். அது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது இல்ல. சரியா? உன் டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். நானும் விளையாட்டாவே எடுத்துக்கிறேன். ஆனா கில்லி இல்ல, கிரிக்கெட். உங்க ஊருக்கு எங்க ஊருக்கு ஒரு மேட்ச் வச்சுக்குவோம். அதுல நாங்க தோத்துட்டா உங்க ஊரையே பிரிக்கி சுத்தம் பண்றோம். அப்ப எங்க ஊர் இனிமேல் சிங்கப்பூர்ரா. நீங்க தோத்துட்டா அத அப்புறம் பேசிக்கிறோம். என்ன அப்புறம் பேசிக்குவோம். இப்ப சொல்லியா? என்னமா அப்ப இப்படி பேசுற? அவன் என்ன டிஸ்கஷன்? ஒண்ணு இல்லம்மா, இவன் ஜெயிச்சா என்ன தரலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன வேணாலும் குடுக்குறேன்னு சொல்லுங்க மாமா. என்ன வேணாலும்னா என்ன வேணாலும். என்ன வேணாலும் என்னன்னு கேளியா? என்ன வேணாலும் இல்லடா, என்ன வேணாலும். எங்க ஊர் பொண்ணை தரப்பா. வேட்டிக்கு கரை முக்கியம், போட்டிக்கு கௌரவம் முக்கியம். நீ போட்டியில ஜெயிச்சுட்டா எங்க ஊரு ராஜேஸ்வரிய இந்த பச்சை கிளிய அப்படியே கொத்திக்கிட்டு பறந்து போடா. பின்னால வந்தா செருப்ப கொண்டு ஏறிடா. இதான் பந்தயம், பேச்சு மாறக்கூடாது. எங்க ஊர்க்காரனுக்கு மூக்கு வேணா முன்ன பண்ண இருக்காங்கடா. ஆனா நாக்கு என்ன மாதிரி ஒரே லென்த்தாட்டா இருக்கு. பாத்திரம் என்ன லென்த் பாத்திரம். வாடா வரேன். ஓடா போட்டியில சந்திப்போம்டா. பேசுறான் பாரு பேச்சு. பேசுறா நாய்க்கு வந்தத பேசுறதா? என்னப்பா திடீர்னு ஒரு கவனம் பூரா ஹேருக்கு போயிடுச்சு. எனக்கு சின்ன பிள்ளைல அப்படித்தான். அது ஒரிஜினல்பா, தோப்பா இல்ல. கோப்பா பத்தி பேசுறா. உனக்கு ஏன் கோவம் வருது? அதுக்காக அடிக்கலடா. வேற இருக்கு. உனக்கு மான ரோசம் பட்டா ஓ வீட்டு பொண்ணை வச்சு நீ பந்தய கட்டு. இந்த பொண்ணை வச்சு எப்படி நீ பந்தய கட்டலாம்? எங்க வீட்டுல எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அதுக்காக ஏன் வீட்டு பொண்ணை வச்சு நீ பந்தய கட்டுவியா? அது மட்டும் இல்லாம அவன் ஏதோ கிரிக்கெட் நீ பாட்டுக்கு மண்டை ஆடுற. கிரிக்கெட் பத்தி உனக்கு கட்டுறாது. கேம பத்தி கேட்டு கேவலப்படுத்தாத. என்ன பெரிய கிரிக்கெட்? 14 பேர் சேர்ந்து ஒரு பந்தை எத்திக்கிட்டே போய் ஒரு கம்பிக்குள்ள கோல் போடுறதுக்கு பேர் தானே கிரிக்கெட். மறுபடியும் மோனண்டா. எதுக்கு இப்ப திடீர்னு நீ ஓட்டுற? கிரிக்கெட்டுங்கிற அது இல்ல ராசா. இப்படியே ஒரு பந்தை தட்டிக்கிட்டு போய் மேல வளையத்துல ஒரு வலை தொங்கிட்டு இருக்கும்ல, அதுக்குள்ள போடுவாங்க. அதுக்கு பேரு தான் கிரிக்கெட். நான் சொல்றதா உண்மை. நான் சொல்றதா உண்மை. சொல்றதா உண்மை. எஜுகேட்டட் ஃபேமிலி கிட்ட போய் ரெண்டு பேர் சொல்றது தப்பு. கிரிக்கெட்னா அது கிடையாது. கிரிக்கெட்டா என்னன்னு நான் சொல்றேன். அப்ப நாங்க ரெண்டு பேரும் சொன்னது கிரிக்கெட் இல்லையா? கிடையாது. அப்ப கபடியா? கிரிக்கெட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆளு ரெடி, பேட் ரெடி, பால் ரெடி. அப்புறம் நான் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே? முட்டாள். ஏன் ஒரு டீமுக்கு 11 பேர் வேணும் ராஜேஸ்வரி சொல்லிருக்கா. நம்ம 2 பேர் தானே இருக்கோம். பாக்கி 9 பேருக்கு நம்ம எங்க போறது? நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்மள விட கேடு கட்ட முட்டாளா இருக்கான். நம்ம மீதி 9 பேரை சேர்த்து எப்படித்தான் ஆட்டத்துல ஜெயிக்க போறோம்னு தெரியலையே. அப்படி நான் ஒரு நல்ல ஐடியா. நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு 4 தெருவை 2 பேரும் சேர்ந்து லோ 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 சுத்துறோம். நறுக்கா 9 பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்கிறோம்.
எத்தனை வருஷமா சாணி ஏறி 7 தலைமுறையா எங்க குல தொழிலே அதுதான். எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தெரிஞ்சாலும் செவத்துல போய் பள்ளி மாதிரி பளிச்சுன்னு ஓட்டிக்க. சாணிக்கு பதிலா பந்த கொடுத்தா எரிவியா? எரிவேன், ஆனா சாணியில முக்கி தரணும். அப்பதான் அந்த வாசத்துல வேகமா எரிய முடியும். இந்த பாரு, அப்படி எல்லாம் தர முடியாது. அப்ப எரிய முடியாது. அப்ப பேட்டால எடுத்து மண்டையில இருப்பா போடு. இருப்பா இருப்பா எரியறேன். அங்க செவரெல்லாம் இருக்குமா? உனக்காண்டி கிரவுண்டுக்கு நடுவுல செவரா கட்ட முடியும்? என்ன சின்ன பந்தரமா பத்தி இருக்க ராஜ்கால். சரி, உன் பேர் என்ன? சங்கிலி. இன்னையில இருந்து உன் பேர் சங்கிலி. கங்குலி. எருமைக்கு பிறந்த எருமை 7 கழுத வயசாகி போச்சு. இந்த நடு ரோட்ல டயரை ஒட்டிக்கிட்டு வெக்கமல்ல. இதுல என்னங்க வைக்கேன்? எனக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடி இருக்கேன். பக்கத்துல எங்க அப்பா கூட இதான் ஓட்டிட்டு இருக்கான். இது எங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி விளையாட்டு. சரி, அதை விட உன் தலை மாதிரி அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு. அங்க இந்த கிரிக்கெட் மட்டும் உங்ககிட்ட கொடுத்தோம்னா இதே மாதிரி நீ பந்து அடிப்பியா? சரி, நீங்க சொல்ற மாதிரி நடிக்கிறேன். ஆனா நான் கேக்குறதுல நீங்க வாங்கி தரணும். என்ன 50 ஏக்கர் தோட்டம் வேணுமா? அது இல்லைங்க. 4 கிரவுண்ட்ல வீடு வேணுமா? அது இல்லைங்க. ஹோண்டா சிட்டி கார் வேணுமா? ஐயோ, அது இல்லைங்க. பேங்க்ல 10 லட்சம் பணம் போடணுமா? இல்லைங்க. வேற என்னடா வேணும்? என் தங்கச்சி இதே மாதிரி டயர் ஓட்டிக்கிட்டா கிழிஞ்சு போச்சு. புது டயர் வாங்கி தரீங்களா? உன் பேர் என்ன? டேவிட். இன்னையில இருந்து உன் பேர் டிராவிட். ஆசா, உன்னை கிரிக்கெட் ஆட்டத்துல சேர்த்துக்கிட்டா நீ கோழி பிடிக்கிற மாதிரி பந்த பிடிப்பியா? முடியாது. ஏன்னா பாலுக்கு ரெக்க கிடையாது. ஏய், ரெக்க இல்லாட்டாலும் பால் பறந்து வருதடா. பாஞ்சு பிடிக்கலாம்ல. இல்லையே, இத வீட்டுக்கு கொண்டு போய் குழம்பு போய் சாப்பிடுவேனே. அது முடியாது. ஏய், எடக்கு மடக்காவே பேசுறீ. உன் பேர் என்ன? பார்த்திபனா? இல்லீங்க, என் பேர் ரவி. சரி, என்ன தொழில் பண்ற? மேஸ்திரி. இன்னி இருந்து நீ ரவி மேஸ்திரி இல்ல, ரவி சாஸ்திரி. என்னடா கையில கரண்டி வச்சு கரகாட்டம் பாடிட்டு இருக்க? இப்படி தாங்க என் பொண்டாட்டிக்கு அடிக்கடி கோபம் வருங்க. கோபத்துல அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க, என்ன ஓலன்னு சொல்லு. என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க. நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. இப்படியே தடுத்து தடுத்து தான் என் வாழ்க்கை ஓடிட்டு. சரி, அது இருக்கட்டும். நாங்க உன்னை ஒரு கிரவுண்ட் கூட்டி போறோம். அங்க நாங்க உன்னை போடுவோம். அத இதே மாதிரி தடுப்பியா? தாராளமா தடுக்கிறேன். ஆனா என் பொண்டாட்டி கிரவுண்டுக்கு வராம நீங்க தான் தடுக்கணும். அம்மா அங்காள ஈஸ்வரி, 11 பேருக்கு 7 கீப்பர் கிடைச்சிட்டாங்க. இன்னொரு 4 பேர் கிடைக்கிறதுக்கு நீதான் நல்வழி காட்டணும். ஆஹா, மாப்பு அந்த வெங்காயம் கூட அதே மாதிரி பொறுக்கிறாங்க பாப்போம். ஆஹா, ஃபீல்டிங்க்கு ஆள் இல்லன்னு ஏங்கிட்டு இருந்தவன் இந்த பிச்சைக்கார கோஷ்டி தான சரியான பாத்தீங்க. அப்படியே பிக்கப் பண்ணிக்க. 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். ஏப்பப்பட்டி அணி முதலில் ஆட்டத்தை ஆரம்பிக்கின்றது. ஏப்பப்பட்டி அணி 50 ஓவரில் 280 ரன்கள். ஏப்பம்பட்டி டீம் எரிமலையா எகிரிக்கிட்டு இருக்கு. ஆப்பம்பட்டி டீம் பப்பரப்பான பல்ல இழுச்சிக்கிட்டு இருக்கு. இப்படியே போனா எப்படி? ஆலமட்டிய கல்யாண வீட்டுல களவாண்டு கொண்டாந்து கார்ல கட்டினா மட்டும் பத்தாது. ஆட்டத்துல ஜெயிச்சு காட்டணும். கேப்டன் கேப்டன் என்னையா? ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. என்ன விஷயம்? எனக்கே சொல்றதுக்கு வெக்கமா தான் இருக்கு கேப்டன். அப்ப போ. கேப்டன் கேப்டன் இருங்க கேப்டன். என்ன கேப்டன்? கட்டுன பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்க முடியல கேப்டன். நீங்க எரிகிற பால்ல என் பொண்டாட்டி பேரு கருப்பாயின்னு எழுதி எரிஞ்சி வச்சுங்களே, அப்படியே இந்த கட்டையால அடிச்சு பிச்சு போட்டுறேன். அப்படியா? இந்த உடனே கிளம்பிடுறேன். எங்கடா கிளம்பிட்ட? கேப்டன், கோழி பண்ணையில 10 கோழி பறந்து போயிடுச்சான். உடனடியா பிடிச்சு கொடுத்தா ஸ்பாட் பேமெண்ட். எனக்கு அரை நாள் லீவ் வேணும். வேணும்னா லீவ் லெட்டர் தரேன். ஏய், இது என்ன பள்ளிக்கூடமா? எவனாச்சும் இந்த இடத்த விட்டு நகண்டிங்க மட்டையில பெண்ட கட்டிங்க. போடா போடா. இதுக்கு தான் தேங்காய் பொறுக்கிறது ஈத்தனமான பசங்களை எல்லாம் கொண்டு வந்து கிரிக்கெட் டீம்ல சேர்க்கப்படாதுன்னு சொல்றது. யார பார்த்து தேங்காய் பொறுக்கின்னு சொல்ற? நீ ஒரு காலத்துல தேங்காய் தான் பொறுக்கிட்டு இருந்த. ஏதோ அல்வா கொடுத்து முன்னேறிட்டா பழசெல்லாம் மறந்துடுவீங்க. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பாப்பம்பட்டி அணியின் முதல் பேட்ஸ்மேன் இப்போது களத்தில் இறங்குகிறார். உங்க டீம் முகர கட்டியும். அண்ணே, அவசரப்பட்டு அவுட் கொடுத்துட்டாங்கண்ணே. அவங்களுக்கு கேம்பே தெரியலண்ணே. கொஞ்சம் தள்ளி நில்லு. இங்க என்ன? இன்னும் கொஞ்சம் கரெக்டா அப்படியே நிக்கிறேன்னா நிக்கிறேன். மண்டைய கலக்கிறேன்டா. அடிக்க சொன்னா பிடிச்சிட்டு வர்றியா கோழிய? குடிக்கிறவனா விட சொல்லு, ஆனா பிடிக்கிறத விடவே மாட்டேன். நேரம் ஒரு கோழி பண்ணைய போய் 10 கோழியை பிடிச்சிருந்தனா காட்ல பேமெண்ட் கிடைச்சிருக்கும். ஒரு பிசினஸ் மேனை கடத்தி கொண்டு வந்து ஏமாத்துறீங்களா? என்ன வியாபாரம் பண்றீங்க? இது உனக்கு வியாபாரமா? பின்ன
ஐயோ போச்சு போச்சு, இதோட ரெண்டாவது ஆளு. அதிகமா அந்த ஆள் என்ன செத்துருப்போம். திருப்பானா? யார் பந்து வீச போறீங்க? நிறுத்துங்க. பாப்பம்பட்டி அணியின் அடுத்த பேட்ஸ்மேன் வரவும். நம்ம ஊர் கௌரவம், மானம், மரியாதை எல்லாம் இதுக்குள்ள குடி இருக்குடா. இத ஒரு குலசாமியா நடத்திக்கிட்டு நீயாவது நம்ம ஊர் பெருமையை காப்பாத்து. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அப்படியா? அசந்து போயிருவீங்க. செய்டா, செய்டா. ஐயா தர்மம் போடுங்க ஐயா. அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மா அம்மா அம்மா. டேய், என்னடா ரன் எடுக்க சொன்னா பிச்சை எடுக்கிற? யோ, நீ என்ன இங்க கூட்டி வந்ததுல இருந்து உன் மேல எனக்கு பயங்கர கோவம்யா. என்னடா எல்லாரும் ரன்னுங்கிறாங்களே, அந்த சினிமாவை எனக்கு காட்டினியா? பாப்பம்பட்டி அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களம் இறங்க போகிறார். என்ன அம்புட்டு பண்ண கிருன்னு இருக்காங்க? நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ? சமாளிப்போம். யோ, கிரீஸ் அங்க இருக்கியா? ஓ, என்ன தாட போறானோ? அம்மா தாயே, அங்காள இன்ஜினி உன்னை நம்பித்தாமா. சார் தூங்கிட்டா சார். ஏகாதசி, டேய் எடுத்துடா. எந்திரிக்கிற மேல எடுத்துடா. மேல வா, மேல வா. இரியா, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் குடியா. இந்த துப்பாக்கிக்கு இன்னும் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சொரணை இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கிறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? நீயும் ஒரு வருஷமா வந்து இங்க பலூனை சுட்டுக்கிட்டு இருக்க. ஒரு பலூனையாவது சுட்டுக்கியாடா? முந்தா நாள் ஒரு பலூன் வெடிச்சிருச்சு, அதுவும் வெயில்ல வெடிச்சிருச்சு. அத நான் தான் சுட்டேன்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிய. இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? போடா. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். டேய் போடா. யார் இவன்? இவன் பின்னணி என்ன? இவன் குறிபார்த்து சுட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் என்ன? இவன் குடும்பத்தில் உள்ள குழப்பம் என்ன? இவன் வீட்டிற்கு சென்று அலசி பார்ப்போமா? ஏ லீலாவதி, என்ன இவ்ளோ பெரிய துப்பாக்கி? உன் வீட்டுக்காரர் மிலிட்டரியில வேலை செய்யறாரா? சொல்லவே இல்ல. ஆமா ஆமா, வேலு மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை பாக்குறாரு. அட நீ வேற, எங்க அப்பா இதை என் கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்தாரு. என் புருஷன் இதை யூஸ் பண்றதே இல்ல. நான் தான் துரு புடிச்சு போயிடக்கூடாதுன்னு வாரம் எண்ணெய் போட்டு தேய்ச்சு பூவும் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். வேஸ்ட் பேப்பர் இருக்காமா? எங்க வீட்ல ஒன்னே ஒண்ணுதான் வேஸ்டா கிடையா கிடக்கு. அதுவும் இப்ப வீட்ல இல்ல, வெளியில இருக்கு. ஏய், யார பத்திரி வேஸ்ட்ங்கற? உன்னைய ஒரு தடவை டேஸ்ட் பண்ணா தாண்டி என் பாஸ்ட் என்னன்னு உனக்கு புரியும். எவன்டா என் பொண்ணோட பெல்லு மேல கைய வச்சிருப்ப? என்ன பக்கால தரமா பேசிட்டு இருக்க? ஓ மர்மண்ட தான் பேசுறத மறந்து பேசுறியா? எனக்கு வரப்போற மருமக துப்பாக்கியால குறிபாத்து சுடுறவனா இருக்கணும்னு தேடுன்னு தேடினேன். அந்த நேரத்துல ஒரு தற்குறி தரகன் தீபாவளி துப்பாக்கியால கூட சுட முடியாத ஒன்ன பீரங்கி சுடுறதுல பிஸ்தான்னு ஒரு பீலா விட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வித்துட்டு போயிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது உன்னால ஒரு பணியாரம் கூட சுட முடியாதுன்னு. அது எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? சொல்றேன். ஒரு பெரிய குளத்தை காட்டி இவன் கையில ஒரு கல்லை கொடுத்து இந்த குளத்துல எங்கேயாவது இந்த கல்லை வீசி எறின்னு இவனும் வீசினான். ஆனா அந்த கல் இவன் காலடியிலே விழுந்துருச்சு. ஒரு பெரிய குளத்துக்குள்ள கல்ல நுழைக்க முடியாத இந்த துப்பு கட்ட தோசி என் பொண்ணோட சின்ன இதயத்துல எப்படா நுழையவ? கண்ண புடிஞ்சிருவேன் உன்னை. பெத்த பிள்ளையோட உடம்புல அங்கங்க பெல்ல புதைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? இப்படி செஞ்சா எப்படா குடும்பம் நடத்துறது? டேய், என்ன என் பொண்ணு லீலாவதி கண்ணி கழியாம காலாவதி ஆனா கூட பரவாயில்ல. இத பார், என்னைக்கு நீ குறிபாத்து துப்பாக்கியால சுடுறியோ
அன்னைக்கு தான் உங்க 2 பேருக்கும் பலாந்து பலாந்து டாடி போடி. சரி, புறா. ஐயோ, அண்ணா என்ன நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ண கூடாது. டேய், அண்ணன் போட்டிருக்க சட்டை கலருக்கு ஒரு சர்பத் குடுறா. அப்பவே போட்டு வச்சிட்டேன். சின்ன புள்ள சாவல குடிக்க ஆசைப்பட்டாரு, அதான் வச்சிருக்கேன். ஐயா, யார பாத்திரம் வந்து பண்றீங்க? டேய், நான் நிற விடமுடா, என்னைக்குமே தழும்ப மாட்டேன்டா. காலி குடம் கூட என்னைக்குமே தழும்பாது. ஆண் வர்க்கத்துக்கு அசிங்கமா இருக்கிற உங்க ஃபியூச்சர் பிரகாசமா இருக்கணும்னா நான் சொல்றதை கேளுங்க. என்ன செய்யணும்? உங்க பொண்டாட்டி ரேப் பண்ணிருங்க, எது? பலாத்காரம் பண்ணுங்கண்ணே. என்னடா பலகாரம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் லூசு மாமே போலீஸ்ல பிடிச்சு குடுத்துவாடா? எங்க அவளும் நானும் கூடி கும்மால அடிச்சோம்னு நடுவுல கட்டில போட்டு படுத்து கிடக்குறான். அப்படி இருக்கும்போது எப்படி பாத்ரூம் ஜச்சி பெட்ரூம்குள்ள போக முடியும்? அண்ணே, கதவை தட்டிட்டு உள்ள போறவன் புருஷன், ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குறான் பாருங்க, அவன் உத்தம புருஷனே. டேய், ஆளாளுக்கு இப்படியே உசுப்பேத்தி என் ஜோலியை முடிச்சு போயிராங்கடா. இந்த மாதிரி பழமொழியை நான் கேள்விப்பட்டதே இல்ல. எங்க ஊர்ல இருக்குண்ணே. அப்படின்னா அதை உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க, மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிராங்கடா. சும்மா தொண பேசிட்டே இருக்காதீங்க, காதை கொண்டா. எதுக்கு? கொண்டாயா? உண்மையாவா? ஏய், நீ சொன்னதெல்லாம் என் கண்ணுக்கு அப்படியே தெரியுதுடா. இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்றா. சொல்றேன். ஐயோ ஐயோ, கும்முன்னு இருந்துகிட்டு ஜம்முன்னு தூங்குறாளே. உங்க அப்ப காவாலிப்பே பேச்ச கேட்டு கட்டின புருஷனை தொங்கல்ல விட்டுவிட்டு இப்படி கட்டில தனியா படுத்து கிடக்குறேடி. எப்படி உன்னால இப்படி எல்லாம் முடியுது? இன்னைக்கு நடக்க போற சம்பவம் என்னைய பத்தி எவன் புரணி பேசுறானோ அவன் வாய பூரா அடைக்க போற ஒரு சரித்திரமா மாற போகுது. என் பொண்டாட்டி என்னவ? ஐயோ, நீ எல்லாம் மனுஷனாயா? எப்பயுமே வாயாலதான் டபுள் மீனிங்ல பேசுவ, இப்ப தூங்கும் போது டபுள் மீனிங்லே தூங்குறியே. ஐயா, கைய தலைக்கு வச்சு படுக்க வேண்டியதானே? எதுக்கு நெஞ்சில கைய வச்சு இருக்கிறவன நலகுலைய வைக்கிற? ஏன் இஷ்டம். நான் கைய நெஞ்சில வைப்பேன், இல்ல பஞ்சு தலகாணி மேல வைப்பேன். தொட்டில படுத்து தூங்கிட்டாரோ? சரி, நமக்கு தூக்கம் வருதுப்பா, அந்தாலே கேட கட்டு போட்டு நான் போய் தூங்க போறேன். அவசரத்துல ஓட்ட பிடிச்சு உள்ள இறக்கிட்டயா. இப்ப எவனோ ஒருத்தன் கயிறு அவுத்து இழுத்து கட்டுறான். தயவு பண்ணி என்ன இறக்கி விட்டுறியா? முடியாது. ராத்திரி பூரா தூங்கியே சாவு. என்னடா நம்ம வீட்டு வாசல்ல கயிறு கட்டி இருக்கு? எந்த முடிச்ச வைக்கடா முடிச்சு போட்டது? ஏகாதேசிங்கிற ஒரு சிங்கத்துக்கு சீட்டு எடுத்துக்குறா என் சங்கவி. என்ன கிளி திரும்ப உள்ள போச்சு? அதானே, என்னுடைய 25 வருஷ சர்வீஸ்ல வெளியில வந்து சீட்டு எடுத்து கொடுக்காம உள்ள போனது இதுதானே முதல் தடவை. அப்படியா? ஹலோ ஹலோ ஹலோ. என்னையா? ஒண்ணு இல்லைண்ணே, இதே மாதிரி ஒரு 1000 கிளி கூடி செஞ்சு மெட்ராஸ் முழுக்க பிரான்ச் ஓபன் பண்றதுக்காக பேங்க்ல லோன் கேட்டிருந்தேன். அது விஷயமா? சொல்லுங்க மேனேஜர். ஹலோ ஹலோ. சாரி, ஏரியில் கொஞ்சம் வீக்கா இருக்கு, கடையை கொஞ்சம் பாத்துங்க. பேசு. ஹலோ, நான் கிளி கிட்ட பேசுறேன். ஏய், ஆமா, ஏன் என்னை பார்த்து திரும்பிக்கிட்ட? என்னை பார்த்தா உனக்கு மனுஷனா தெரியலையா? ஆமாண்டா, உன்ன மாதிரி வெத்து வெட்டுக்கலாம் சீட் எடுக்க மாட்டேன்டா. வெத்து வெட்டு டாவா? ஆமாண்டா, புண்ணாக்கு. புண்ணாக்கா? வாய மூடுறா பொறம்போக்கு. போது நிப்பாட்டு. நான் யார் தெரியுமா? தெரியும்டா. உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரியும்டா நாரப்பேல. ஒரு கிளி இவ்வளவு பேசுறதை என்னால ஒத்துக்கிற முடியாது. எனக்கு கோபம் வந்துச்சு, ஆசிட்ட வாங்கி மேல ஊத்தி கொண்டு விடுவேன் உன்னை. எப்படி ஊத்துவே? ஏன்? உன்னாலதான் பாட்டில் மூடிய கூட திறக்க முடியாது. திறந்துட்டா? முதல்ல இந்த கூண்டோட கதவை திறடா பாப்போம். திறக்கிறேன்டி. இந்தாடி, எங்க ஓடுற? ஏய் மாப்பு, என்ன? என் முதலாளி உனக்கு வைக்க போறாருடா ஆப்பு. அப்பா, என்ன இதுக்கு முதற்கொண்டு நம்ம பேசுறது பூரா அப்படியே பேசுது? ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணதுக்கு போல் இருக்கு. 6 மாசமா லோன் தாரேன்னு லோலோன்னு அலைய வச்சுட்டு கடைசியில லொல்லன்ற. என்ன ஆச்சு? கிளிக்கெல்லாம் அவங்க லோன் தர மாட்டாங்களாம், புலிக்கு தான் லோன் தருவாங்களாம். நான் புலிக்கு லோன் வாங்கி புலிச்சோசியமா பார்க்க முடியும்? அப்படியே பார்த்தா உங்களை மாதிரி ஆளுகளை உச்சடி அடிச்சு க்ளோஸ் பண்ணி விடாது. என்ன ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்க? நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. என் சந்ததியை காப்பாத்த என் சங்கவி இருக்கா. சரி. ஏய் சங்கவி, சங்கவி, ஏய் ஏய் ஏய், எங்கடா என் கிளி? கிளியாடுறதுக்கு நார பயல. ஒரு மனுஷன மரியாதை நம்ம புண்ணாக்குங்குது, புறம்போக்குங்குது, ஜீன்ஸுங்குது, பீன்ஸுங்குது. என் கிளிய நீ என்னடா பண்ண? என்ன பண்ணனா? சரியான ஆம்பளை நான் கேட்ட தடானுச்சு, திறந்தே பிச்சு போட்டுவேன்னு பயந்து பறந்து ஓடிடுச்சு. பறந்துருச்சா? டேய், என்ன? ஒரு நெல்லு போட்டா ஒரு மூட்டை நெல்லு தரும்டா என் கிளி. என் சங்கவியை பறக்க விட்டுட்டியடா. இன்னையில இருந்து நீதான்டா என் சங்கவி. உன்னை வச்சு தாண்டா நான் சம்பாதிக்க போறேன். என்ன வச்சு எப்படிடா சம்பாதிக்கிறேன்டா. பழனிசாமி என்ற பேருக்கு பக்குவமா சீட்டு எடுத்து 11 குடுறா என் சண்முக வடிவேலா.
டேய் கிளி மாதிரி அழுடா கிளி மாதிரியா? அழுடா 10 சீட் எடுத்து கொடு. ஏண்டா டேய், ஆ? இம்புட்டுக்காண்ட கிளிய பறக்க விடுறதுக்காண்டி ஒரு மனுஷனை கொண்டாந்து பிடிச்சு கூண்டு கடிச்சு பிசினஸ் பண்ற. அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. சீட்டடு சீட்டடா. இருக்குடா உனக்கு. அம்மா கிளி எனக்கு கையால எடுத்துச்சு. வாயால எடு. வாயாலையா? வாயால எடு. இது நல்ல சீட்டா? இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயாவோட தோசமெல்லாம் போயிருமா? குடுறா, சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. அண்ணனுக்கு வந்திருக்கிறது. ஏயா முத பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு ஜோசியம் கேட்க வந்தா நாம போய் காட்டுறேன் உன்ன. ஐயோ நானே சீட் எடுத்தேன். எடுத்தது அந்த கிளி. உன் குலவரியா அந்த கிளிகிட்ட காமி. என்னடா அது? மேற்கொண்டு வேணா 4 அடி சவுக்கால் அடிச்சுட்டு போடா. அதுக்காண்டி வர்றேன் போறவன் எல்லாம் ஜாயின் பண்ணி விடாரா? நல்லா இருக்காது. ஏ கிளியே, நீ வெளிய வாடி. ஒரு ரெக்க ரெண்டை வெட்ட. என்கிட்ட தான் ரெக்க இல்ல. கை 2 இருக்குல்ல, அத வெட்ட. நீ ஜோசியம் காத்தோட்டமா வச்சு நிக்கிறதா டேய்? இத்தனை நாளா எங்கங்க போனீங்க? ஏங்க கூண்டுக்குள்ள கிளி மாதிரி இருக்கீங்களே, உங்களை இப்படி யாருங்க அடிச்சு வச்சது? பொண்ண பையன். ஏய், ஏய், நீங்க 2 பேரும் யாரு? இவன் என் மாப்பிள்ளை ஏகாதேசி. இவனை ஏன் கூண்டுல அரைச்சு வச்ச? முதல்ல கூண்டை திறந்து இவனை ரிலீஸ் பண்ணு. ஓகே, இந்த கிளியை நான் ரிலீஸ் பண்றேன். ஆனா இந்த கிளியை உள்ள வச்சு என்னடா பண்ண? சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பேசாம இருக்கடா. என் மாமன் மரியாதை கொடுத்து வாழ்றடா. குறி பார்த்து அடிச்சிட்டேன். இன்னைக்கே ஃபர்ஸ்ட் லைட்.